இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நமையழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நமையழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கடவுளாகிய தந்தையிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் 7ஆம் நவநாள் வாழ்த்துக்களை இளைஞர் இளம்பெண்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். புனித அந்தோணியார் இறை பக்தியில் வேரூன்றி இருந்தார். தனது இளமை பருவத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டார். 24 வயதில் குருவானவர் ஆனார். இளமை துடிப்போடு இறைவார்த்தையை அறிவித்தார். தனது மறையுரையால் மனிதர்களை மட்டுமல்ல மீன்களையும் கவர்ந்தார். இளம் கன்று பயம் அறியாது என்பதை போன்று தப்பறையாளர்களை எதிர்த்து குரல் கொடுத்தார். புனிதரின் திருவிழாவை கொண்டாடும் நாம் இறை வார்த்தையில் வேரூன்றிடுவோம். திருப்பலியில் பல்வேறு பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கும் இளைஞர்களுக்காகவும் வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திடவும் வரமேன்றி இத்தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையாசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற இளையோருக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அவருடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தூய அந்தோணியாரை முன்மாதிரியாக கொண்ட ஒரு வாழ்வை அவர்களும் நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக குறித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை பலபக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது தாவீது ஆண்டவரின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையையும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார் என்றும் கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 32, 33, மேலும் 37, மேலும் 40 முதல் 50 முடிய. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 32, 33,
மேலும் 37, மேலும் 40 முதல் 50 முடிய. அந்நாளில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களையும் தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தம் கேடையும் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாய் இருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேல்களிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்தியனை படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாள் ஏதுமின்றி கவனம் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 144 பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி. என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன், பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி.
Alleluia. 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 இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முடிய. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இது புதுசா இருக்கு. நல்லா இருக்கு. இப்படிதான் சொல்லணும். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய அருளால். சூப்பர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மிக அழகான ஒரு பாடகர் குழு, ஆட்களும் அழகா இருக்கிறாங்க, பாட்டம் நல்ல அழகா இருக்கு. வாழ்த்துக்கள். இனிமையாக பாடக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எனவே வழிபாடுக்கு பாடல் மிக அவசியம். மிக அருமையாக நம்முடைய பிள்ளைகள் பாடுகின்றார்கள். நீங்களும் இந்த வழிபாட்டிலே பக்தி உணர்வோடு பங்கெடுக்கின்றீர்கள். இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே முழு மூச்சோடு உங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நிர்வாகிகள் எல்லாருக்குமாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் அனைவரும் ஆண்டவரை ஆலயத்திற்கு உள்ளே சென்று வழிபடுவதற்குரிய வாய்ப்பினை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பயங்கரமான மழை. காலையில ஒருத்தன் பூசைக்கு ஓடி வரான். வந்து பார்த்தா கோயில காணல. நேற்று பெய்த மழையில கோயில் இடிஞ்சு போயிடுச்சு. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்? பூசை இல்லை. என்ன இல்லை? பூசை இல்லை. அவன் சந்தோஷமா நிற்கும் போது 2 பேர் இன்னும் விரைவா பீடத்தில் ஓடி வராங்க. இவன் போய் அவங்கள தடுத்து நிறுத்தி, ஓடி ஒன்றும் வர வேண்டாம்,
என்னாச்சு? மெதுவா வந்தா போதும். என்ன? நேற்று பெய்த மழையில நம்ம கோயில் இடிஞ்சு போச்சு, அதனால நமக்கு இன்னைக்கு பூசை இல்லை. 3 பேரும் நிற்கும் போது இன்னொருத்தர் ரொம்ப ஃபாஸ்டா வரான். எல்லாரும் போய் அவனை தடுத்து நிறுத்தி, நீ மெதுவா வந்தா போதும், ஓடி வர வேண்டிய அவசர தேவை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவன் கேட்டான், என்னாச்சு? நேற்று பெய்த மழையில நம்ம கோயில் இடிஞ்சு போச்சு, அதனால நமக்கு இன்னைக்கு பூசை இல்லைன்னு சொன்ன உடனே அவன் ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சுட்டான். அப்ப இந்த 3 பிள்ளைகளும் அவனை சமாதானப்படுத்துறாங்க. நீ கவலைப்படாத, நம்ம அம்மா அப்பா எல்லாம் காசெல்லாம் வச்சிருக்க கூடியவங்க தான், எல்லாரும் சேர்ந்து புதிய கோயிலை கட்டுவாங்க, நம்ம கூடிய சீக்கிரம் புதிய கோயிலுக்குள்ள போவேன்னு சொன்னா அவன் இன்னும் சத்தம் போட்டு அழுறான். இவங்களால சமாதானப்படுத்த முடியல. திரும்ப ஏன்டா அழுறன்னு கேட்டா அவன் சொன்னா, நம்ம அம்மா அப்பா எல்லாம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான், எல்லாரும் காசு போட்டு புதிய கோயிலை கட்டுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நேற்று பெய்த மழையில நம்ம கோயில் தான் இடிஞ்சு போச்சே தவிர நம்ம சாமியார் அங்கதான் இருக்காரு, நம்ம சாமியாரு அங்கதான் இருக்காரு. அதாவது ஆன்மீகம் இன்றைக்கு வேண்டாத ஒன்றாக மாறிவிட்ட ஒரு சூழல். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக, கடவுள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியது, கடவுளை மறுப்பது ஏதோ ஒரு பெருமைக்குரிய விஷயமாக மாறிவிட்ட ஒரு கால சூழல். உண்மையா இல்லையா? கடவுளே இல்லை என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடியவர்களை உயரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு நம்மிடையே உருவாகி வருவதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இல்லை இல்லை நாங்கள் அந்தோணியாருடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய பாதையிலே பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நம்முடைய இளைஞர்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளிலே கலந்து இந்த திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருப்பது பாராட்டிற்குரிய விஷயம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டியது. நாம் அனைவருமே கடவுள் பார்வையில் விலை மதிப்புள்ளவர்கள், மேன்மை மிக்கவர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது. சாமுவேல் முதல் நூல் நமக்கு அதை அழகாக இன்னும் சொல்லுகிறது. மனிதர் முகத்தை பார்க்கின்றார்கள், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார்கள் என்றால் சவுல் அரசர் உயரமானவர், திறமையுள்ளவர், அவர் அரசராக இருக்கின்றார், மக்கள் பார்வையிலே மிக உன்னத பொறுப்பிலே பெரியவராக தெரிகின்றார். ஆனால் ஆண்டவர் பார்வையிலோ அவர் சிறியவராக மாறுகின்றார். ஆடு மேய்க்கக்கூடியவன், யாரும் நினைவு கூறுவதற்கு எளிதிலே நினைக்காத ஒரு சிறுவன், அவங்க அப்பா கூட சொல்றாரு, எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் தான், ஒரு சின்ன பையன் தாங்க கிடக்குறான். சொந்த தந்தையே அவனை முன்னிலைப்படுத்த விரும்பாத ஒரு சூழல், அவனை எல்லாரும் புறக்கணித்த, அவனை யாரும் கணக்கில் கொள்ளாத ஒரு சிறுவன் மனிதர் பார்வையிலே சிறியவனாக இருந்தான், ஆண்டவர் பார்வையிலே பெரியவனாக மாறுகின்றான். அவனைத்தான் ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு புதிய அரசராக ஏற்பாடு செய்து 40 ஆண்டுகள் நல்ல முறையிலே அவன் அரசு ஆட்சி செய்வதற்கு வழிவகுக்கின்றார் என்றால், நாம் அனைவரும் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய பார்வையிலே மேன்மை மிக்கவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக, அவருடைய மக்களாக உயர்ந்து நிற்கிறோம் என்றால் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழலாம். பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ற வாழ்வை வாழ்ந்த ஒருவர் தான் தூய அந்தோணியார். கடவுளுடைய அன்பை நிறைவாக அவர் பெற்றுக்கொண்டார், அந்த அன்பை மற்றவருக்கு கொடுக்கின்றார், அந்த அன்பில் அவர் நிலைத்து நிற்கின்றார். அதனாலதான் அந்தோணியாருடைய வரலாறு கேட்போம். எத்தனை பேர் அந்தோணியாருடைய முழு வரலாறையும் ஒரு தடவையாவது வாசித்திருக்கிறீங்க? நீங்க அப்பாடா, ஒரு ஆள் இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். உண்மையிலே பாராட்டிற்குரிய விஷயம் இல்லையா? ஒரு ஆளாவது கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா? நீங்க வாசித்ததே பெரிய காரியம். வாசிக்கணும், கேட்டீங்களா? நம்முடைய புனிதரை பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால என்னெல்லாமோ நம்ம வாசிக்கிறோம். அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த வகையிலே அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாறை நாம் வாசித்தால் அதிலே என்னுடைய மனதை தொட்ட 2-3 விஷயங்கள் என்னவென்றால், தொடக்கத்திலே அந்தோணியார் நினைச்சது எதுவுமே நடக்கல. அவர் நினைத்தது பிரான்சிஸ்கன் சபை துறவிகளை பார்த்து அவர்களைப் போல மறைசாட்சிகளாக இறக்க வேண்டும் என்று அவர் நினைத்துதான் அகஸ்தீனார் சபையிலிருந்து
பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகின்றார், மொரோக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார். ஆனால் நினைச்சது போல அங்க ஒண்ணுமே நடக்கல. போன வேகத்துல திரும்ப வருகிறார். திரும்ப வந்தால் அவர் விவிலிய அறிஞர், விவிலியம் படித்தவர், விவிலியத்தை வகுப்பாக எடுக்கக்கூடிய வகுப்பாசிரியராக இருக்கின்றார். அவரை அவருடைய மடத்தினுடைய தலைவர் பாத்திரங்களை கழுவுவதற்கு ஏற்பாடு செய்கின்றார். நம்ம ஒரு சின்ன வார்த்தை ஏதாவது சொன்னாலே நமக்கு எப்படி இருக்குது? என்ன பார்த்து சில நாட்கள் பேரை சொல்லி கூப்பிட்டாலே பிடிக்கல. பேர் எதுக்குள்ளது? பேர் எதுக்கு வச்சிருக்கு? கூப்பிடுறது. என்ன எப்படி பேர்? பேர் சொல்லி கூப்பிடுறது தானே வச்சிருக்கு, இல்லையா? அப்ப சின்ன சின்ன அசௌகரியங்களை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அல்லது சின்ன சின்ன அசௌகரியங்களை கூட நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதற்கு உதாரணம் என்னது? இப்போ நீங்க ஃபேன் போட்டீங்கன்னா 1/2 மணி நேரத்துல குளிருது, ஆஃப் பண்ணா கொஞ்ச நேரத்துல கொசு கிடைக்குது, கொஞ்ச நேரத்துல வெக்க அடிக்குது, இல்ல? இப்படிதான் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப ஒரு சீட்ல 2 பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு அம்மா கதவை ஜன்னலை பூட்டுது, ஒரு அம்மா ஜன்னலை திறக்குது. அப்போ அந்த நடத்துனரை கூப்பிட்டு ஒரு அம்மா சொல்லுச்சு, இங்க பாருங்க, எனக்கு ஜன்னல் திறந்திருக்கணும், எனக்கு ஜன்னல் சின்ன சின்ன அசௌகரியங்களை எப்படி பொறுத்து கொள்வது, திறந்திருக்கணும்னு சொல்லுச்சு. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, அதெல்லாம் முடியாது, நானும் டிக்கெட் எடுத்து தான் அவ்வளவு போல உட்கார்ந்து வரேன், எனக்கு ஜன்னல் பூட்டி இருக்கணும். அவரு பார்த்து பார்த்து அப்படியே நிக்கிறாரு, என்ன செய்யறது அப்படின்னு. அந்த பின்னாடி இருந்த ஒரு ஆள் இவரை கூப்பிட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அது 2 பேருக்கும் இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நேரம் திறந்து வை, இந்த அம்மா செத்து போயிடும். கொஞ்ச நேரம் பூட்டி வை, அந்த அம்மா செத்துரும். ஓய், என்ன கொலைகேசில போட போறேன்னு கேட்டப்போ, நான் தான் அவளோட வீட்டுக்காரர், 2 பேருக்கும் வீட்டுக்காரரு நான் தான். நம்ம நிம்மதியா போனேன், 2 போயிடுச்சுன்னா நம்ம நிம்மதியா போல. அப்ப சின்ன சின்ன அசௌகரியங்களை பொறுத்து கொள்ள முடியாதவர்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? சீக்கிரம் போச்சுன்னா நம்ம நிம்மதியா இருப்போம். எனவேதான் சின்ன சின்ன அசௌகரியங்களை பொறுத்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை மிகப்பெரியது. அந்தோணியார் நமக்கு தருகின்ற முதல் பாடம் என்னது? பொறுமை. எதற்கெடுத்தாலும் பட்டுன்னு கோவப்படுறோம் இல்லையா? கோவப்பட்டு உட்கார்ந்து நம்மளே ஃபீல் பண்றோம், அப்படிதானே? அந்த 1ஆம் தேதி முடிவெடுத்திருப்போம், இந்த வருடம் தொடக்கத்திலே கோவப்படவே அப்படின்னு சொல்லிட்டு பூசை கிளம்பும் போதே சின்ன பையன் ரெடி ஆகல, என்ன பண்ணும்? கோவப்பட்டு. இப்படிதான் முடிவெடுப்போம், ஆனா அது என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். எனவேதான் பொறுமை மிக மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிறுவர்களுக்கும் தேவைப்படுகிறது, பெரியவர்களுக்கும் தேவைப்படுகிறது. பொறுமையற்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி கொண்டு வருவதை நாம் எதற்கெடுத்தாலும் பொங்குறது, எதற்கெடுத்தாலும் ஆவேசப்படுறது, எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவது. அதனாலதான் சொல்லுவாங்க, உணர்ச்சி அதிகரித்தால் அறிவு மழுங்கும். கேட்டதா? உணர்ச்சி அதிகரித்தால் அறிவு மழுங்கும். நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியும். கோவப்படும் போது பட்டுன்னு கோவப்படுறோம், என்னெல்லாமோ பேசுறோம், என்னெல்லாமோ செய்யறோம். உட்கார்ந்து யோசிக்கும் போது நம்மளே சில நேரம் நமக்கு பிடிக்கல, அப்படிதானே? எதுக்கு இவ்வளவு உண்டா இல்லை? எனவேதான் யோசித்து செயல்பட வேண்டும், நிதானித்து செயல்பட வேண்டும். உணர்ச்சி அதிகரித்தால் அறிவு மழுங்கும் என்பது உண்மை என்றால் பொறுமை மிக முக்கியம் என்பதை அந்தோணியார், அதனாலதான் அவர் பொறுத்திருந்தார். அதாவது, நான் சிறந்த மறையுரையாளர், நான் விவிலிய அறிஞர், எனக்கு நல்ல திறமை இருக்கிறது, நான் வகுப்பெடுக்க கூடியவன், நான் திருப்பலி நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவன், இந்த திறமையெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருந்தாலும் நீ அதை கண்டுகொள்ளவில்லை என்பதால் என் திறமை ஒருபோதும் அழிந்து போக போவதே. எனக்கு இதுதான் அவரிடத்திலே மிகவும் பிடித்தமான விஷயம். இப்ப நீங்கள் பாராட்டவில்லை என்பதற்காக, நீங்கள் ஒரு வார்த்தை என்னை பற்றி சொல்லவில்லை என்பதற்காக எனக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை. ஏனென்றால் நான் யார் என்பது எனக்கும் கடவுளுக்கும் தெரியும். எல்லாவற்றிலும் இப்படி ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்ததென்றால் யார் பாராட்டினாலும், யார் பாராட்டாவிட்டால், பாராட்டுறாங்களா? ரசம் எல்லாம் வச்சீங்கன்னா வெயிட் பண்ணி நிக்கிறீங்க, அப்படிதானே? எங்க ரசம் நல்லா இருக்கும். அவர் என்ன செய்றாரு? அப்படி வலிச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு. உனக்கு இருக்குதா? நீ சாப்பிட்டியா?
ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன சொல்றோம், இந்த குடும்பத்துக்காக செத்துட்டே இருக்கிறேன், யாரும் என்னை பற்றி கவலையே பட. அப்ப நீங்க யாரை நினைக்கணும்? அந்தோணியாரை நினைக்கணும், அன்னை மரியாவை நினைக்கணும். ஏன்னா 2 பேருமே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் ஒரு கடவுள் அவர்களுடைய செயல்களை பார்த்து கொண்டிருந்தார். அவர்களை பாராட்டுகின்றார், அவர்களை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்தார். அதனாலதான் சகோதரிகளே, பெண்களே, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்காக யார் பாராட்டாவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை நன்றாக கவனிக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கின்றார். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து பொங்காம பொறுமையா இருங்க. சரிதானே? எல்லாத்தையும் பொங்குனா நமக்கு மதிப்பே கிடையாது. பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு போச்சு, இது கத்திட்டு தான் இருக்கும். அப்படித்தானே? பிள்ளைகளால மைண்ட் பண்றாங்களா? உங்களை மைண்ட் பண்ணல. இப்ப நீங்க என்ன இளைஞர் திருப்பலி சிறப்பிக்கிறாங்க இல்லையா, நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சொன்னது எல்லாம் உங்க பிள்ளைகள் கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேட்கறாங்களா? நினைக்கிறாங்க? இல்ல இல்ல. நீங்க காலையில அவன் தூங்கிட்டு இருக்கும் போது எழும்ப இல்லையா பள்ளிக்கூடத்து போலன்னா அவனுக்கு என்ன கேட்கும்? அவ்வளவுதான். நீங்க இங்க உயிரை கொடுத்து எழும்புடா, ஸ்கூலுக்கு போறதுக்கு எழும்புடா சொன்னா அவ்வளவுதான். அவனுக்கு காதுக்குள்ள நீங்க பேசக்கூடிய எந்த வார்த்தையும் போகவே போகாது. அதனாலதான் நீங்க எவ்வளவு கத்துனாலும் அவன் மைண்ட் பண்ணவே இல்லையே. அவன் தூங்கிட்டு தானே இருக்கிறான், அல்லது அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது இவ்வளவுதான். மிஞ்சி போன என்ன செய்யும்? கத்திட்டு அதுவா அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கும். ஒன்ன நான் 10 மாசம் மீதி எல்லாம் சைக்கிள் கேரியர்ல சுமந்தது போலயும் அப்படிதான் பிள்ளைகள் ரெடியா சொல்றாங்க. இப்ப எங்க பத்தீங்க எல்லாம் அர்த்தம் எடுத்தீங்க, எல்லாம் கஷ்டம் தான். நான் சொல்ல வருவது, முதல் நாம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும். அப்படித்தானே? சரிதானே? சரி, எல்லாரும் உங்க வலது கையை தூக்குங்க, சும்மா தூக்குங்க, ஒரு எக்ஸர்சைஸ். பெற்றோர்கள் மட்டும், பிள்ளைகள் வேண்டாம், பெற்றோர் மட்டும். வலது கை தூக்குனீங்களா? இடது கை தூக்குனீங்களா? இடது கை தூக்குங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்றது போல நீங்க என்ன செய்யணும்? சரி, வலது கை தூக்குங்க, உங்க தலை மேல் கை வைங்க, வச்சீங்களா? உங்க கன்னத்துல கை வைங்க. டவுட் தான். இன்னும் சில தலையிலே வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க எதை கவனிச்சீங்க? நான் செய்ததுதான் கவனிச்சீங்க. அப்படித்தானே? பிள்ளைகள் அதைத்தான் கவனிக்கின்றார்கள். நாம் எதை செய்கிறோமோ அதை அவர்கள் அதனாலதான் 2 கண்ணும் பயங்கரமான பவர் உள்ள கேமரா. சுத்தி சுத்தி என்ன செய்யுது? ஒன்னும் இன்னைக்கு எல்லாம் விளைஞ்ச வித்துக்கள். ஒன்னும் சின்ன பிள்ளை ஒண்ணும் கிடையாது. 6ஆம் கிளாஸ் 7ல எல்லாம் என்னது? விளைஞ்ச வித்துக்கள். அதனால பெற்றோர் மிகுந்த கவனம். அப்ப உங்களுடைய பொறுமை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன செய்யும்? மேன்மையாக்கும். உங்களுடைய நிதானம் உங்களுடைய மக்களுடைய வாழ்வுக்கு முன்மாதிரியாக இருக்கும். அது அந்தோணியார் நமக்கு தருகின்ற முதல் பாடம். அப்போ யார் என்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் என்னை கடவுள் நல்ல கடவுள் என்னை மேன்மையானவராக மாற்றுகின்றார். அவர் பார்வையிலே நான் விலை மதிப்பு மிக்கவன், விலையேற பெற்ற மாணிக்கக்கன். இந்த ஒரு உணர்வு ஒருவருக்குள்ளே வருகின்ற பொழுது எந்த தாழ்வு மனப்பான்மையும் அற்று போகும். நம்மை பற்றி யார் என்னவும் பேசிக் கொண்டு போக வேண்டும், அது நமக்கு நம்முடைய வாழ்வை ஒருபோதும் பாதிக்காது. இது ஒன்று. 2வது, அந்தோணியாருடைய வாழ்விலே நான் ரசித்த விஷயம், எல்லாவற்றையும் என்ன நடந்தாலும் சரி கடவுளுக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது என்கின்ற ஒரு உணர்வு. அதனாலதான் அவர் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனால் அவர் பொறுமையோடு இருக்கின்றார். கடவுள் அவரை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்த பொழுது அதிலே மகிழ்ச்சி அடைகின்றார். இல்லாமல் இருந்த பொழுதும் மகிழ்கின்றார், இருந்த பொழுதும் மகிழ்கின்றார். இல்லாமல் இருந்த பொழுது புலம்பவில்லை, முணுமுணுக்கவில்லை, குறை சொல்லவில்லை, தன்னை பற்றி பெருமையாக சொல்லவில்லை, தனக்குள்ளே ஒடுங்கி போகவில்லை, தன்னை பற்றி மற்றொரு நியாயப்படுத்தவில்லை. நம்ம அப்படித்தானே? என்ன நியாயப்படுத்துறோம் இல்லையா? என்ன நீங்களாவது வந்து அப்படித்தானே எங்கெல்லாம் போறோம்? கேட்டியலா மைனி, கேட்டியலா அக்கா, கேட்டியலா என்ன போய் நான் நாயா புலம்பிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் வாழ்க்கையில. அதனால நமக்கு என்ன செய்ய முடியல? சிரிக்க முடியல. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் முறுக்கிவிடும். இப்ப மகிழ்ச்சியா இருந்தாலே அது என்னது? பெரிய மருந்து. அதனால முதல்ல சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது காலத்தினுடைய தேவை. எல்லாம் 5 பக்கம் அரிசி வந்தது போலே இருக்கு. அக்கா எங்க போறியா? வா போறோம். எங்க வாரியா?
வாரம். அதாவது சிரிக்க கற்றுக்கொண்ட ஒருவர் வாழ்விலே இன்னொரு நிலை அடைகின்றார். நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேற யாராலும் முடியாது. நாம் தான் நம்மை மகிழ்ச்சியாக கேட்டதா, நாம் தான் நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும். சொல்ல முடியாது ஒன்ன எண்ணெய் கெட்டுனனும் அன்னைக்கு எனக்கு சந்தோஷம் தொலைஞ்சுன்னு சொன்னா பிரச்சனை நம்மகிட்ட தான் அர்த்தம். அது படி சொல்வது அர்த்தம் புரியுதா? எனவேதான் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த நம்மை தவிர அதுக்குதான் தாழ்வு மனப்பான்மைகள் அகலட்டும். இப்போ எல்லாவற்றிலும் கடவுள் நம்மிடத்திலே செயல்படுகின்றார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் ஆண்டவரே நமக்காக போரிடுகிறார் என்று இன்றைய முதல் வாசகம் சொன்னது போல யோசுவா 23:9 அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை உங்கள் முன்னிருந்து விரட்டினார். இந்நாள் வரை எவராலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. உங்களுள் ஒரே மனிதன் 1000 பேரை வெல்வான். ஏனெனில் தம் வாக்குறுதிக்கு இணங்க உங்கள் கடவுளாகி ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்கள். நல்லா இருக்கு இல்லையா? இப்ப நாம் செய்ய வேண்டியது நாம் செய்தால் அவர் செய்ய வேண்டியதை, அதைத்தான் அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ட உண்மை. இரண்டாவது, நம்முடைய வாழ்வில் எது நடந்தாலும், இன்பமோ துன்பமோ வேதனையோ நெருக்கடியோ இன்னலோ இடையூறோ பிரச்சனையோ குழப்பமோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்கின்ற உணர்வை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒருவர் 33 ஆண்டுகள் படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு அருள் பணியாளர் குருவாகி 3 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு விபத்திலே அவருடைய முதுகெலும்பு ஒடிந்து போகின்றது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே 3 மாதங்கள் அவசர சிகிச்சை பிரிவிலே வைத்து அவருக்கு சிகிச்சை செய்தார்கள். வெளியிலிருந்து மக்கள் எல்லாம் ஜெபித்தார்கள், எங்களுடைய ஃபாதர் குணமானால் போதும், அவர் பணி செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா உயிருக்கு அவ்வளவு பயங்கரமான அடியா இருந்ததுனால உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்ட நிலையிலே எல்லாரும் ஜெபித்தார்கள். இறுதியாக மருத்துவர் சொன்னார், அவர் உயிர் பிழைத்தார், இனி காலம் முழுக்க அவர் எழுப்பி நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையிலே இருக்க வேண்டும். இன்றைக்கும் இருக்கிறார் திருவனந்தபுரத்திலே. அன்புமிக்கவில்லை, இந்த 3 மாதம் கழித்து அவர் இருந்த அந்த மடத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். படுக்கையிலே படுத்திருக்கின்றார். இவருக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஏன் எனக்கு இப்படி? நான் நல்லாதான், நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க ஃபாதர் ஆகிறதுக்கு, உன் பணி செய்வதற்கு நீர்தானே என்னை அழைத்தீர், நானும் ஆவலோடு வந்தேனே, வெறும் 3 வருஷம் தான் என்னால் பணி செய்ய முடிந்தது, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை என்று கண்ணீர் விட்டு அடிக்கடி புலம்பி கத்தி அழுகின்றார். யாரிடத்திலும் அவரால் எதையும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்போது அவரை கவனிக்கிறதுக்கு ஒரு நர்சம்மா வைக்கிறாங்க. அந்த அம்மா காலையில வரும், சாயங்காலம் கிளம்பி போயிடும். அந்த பெண் போவது வரையிலும் பொறுத்து கொண்டிருப்பார். அந்த பெண் போன உடனே, கதவு பூட்டின உடனே கத்தி அழ ஆரம்பிப்பார். அந்த அளவிற்கு அவருக்கு மனதினுடைய வலி இருந்தது. இப்போ ஒரு நாளைக்கு காலையிலே இவருக்கு மூட விட்டு, என்ன யோசித்தாருன்னு தெரியல, காலையிலே மூட விட்டு இந்த அம்மா உள்ள வருது, குட் மார்னிங், முகத்தை எப்படி வச்சுட்டு இருந்த, என்ன குழந்தை என்னை மூட விட்டா, குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங் குட் மார்னிங், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. ஆண்கள் அப்படி தானே கேட்பீங்க இல்லையா? ஆண்கள்கிட்ட வீட்டம்மா கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன ஆச்சு சொல், ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா? கண்டே பிடிக்க முடியாது. அவர்கிட்ட நம்ம கேட்குது எப்படி, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. சரி ஃபாதர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த பக்கம் போவியா? இல்ல ஃபாதர், ஒரு கேள்வி தான் கேட்கணும். என்ன கேளு? ஃபாதர், நீங்க என் ஃபாதரா? நீங்க அவர் இருக்கிற நிலையும் பரவாயில்லை, இந்த அம்மா கேட்கிற கேள்வியும், நீங்க என் ஃபாதரா நீங்கன்னு கேட்ட உடனே அவர் கோபத்தை சொன்னாரு, கடவுளுக்கு பணி செய்ய உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஃபாதர், நீங்க கடவுளுக்கு பணி செய்வதற்கு ஃபாதரா நீங்க, சரிதானே? ஆமா. அடுத்த கேள்விதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. இன்றைக்கு நீங்கள் அவரை பார்த்தால் அவருடைய முகம் ஒரு குழந்தையினுடைய முகத்தை போல இருக்கும். ஏராளமான மக்கள் அவரிடத்திலே வந்து படுத்துதான் கிடப்பார். யூடியூப்ல அவருடைய புகைப்படங்கள் இருக்கிறது. படுத்துதான் கிடப்பார். பாவசங்கீர்த்தன் கேட்பதற்கு மக்கள் பல இடங்களிலிருந்து அவரை நோக்கி வருகின்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு புனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குருவானவருடைய வாழ்க்கையை மாற்றியது ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? உங்களுக்கு இந்த கேள்வி, நமக்கு இது பயன்படும். அந்த அம்மா கேட்டது, ஃபாதர், நீங்க கடவுளுக்கு பணி செய்வதற்கு ஃபாதரா நீங்க? அப்படிதானே? ஆமா ஃபாதர். நீங்க கடவுளுக்கு பணி செய்வது
அல்லது கடவுளை அன்பு செய்வது நீங்கள் விரும்புகிற விதத்திலா அல்லது நீங்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிற விதத்திலா? கேள்வி புரிஞ்சா? நீங்கள் கடவுளை அன்பு செய்வது அல்லது கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது போலவா அல்லது கடவுள் நினைப்பது போலவா? அவருக்கு விஷயம் பிடி கிடைச்சிருச்சு, அமைதியா உட்கார்ந்தாரு, எதுவுமே பேசல. மத்தியானம் அந்த அம்மா கிளம்பி போயிடுச்சு. அந்த அம்மா போனதும் வழக்கம் போல கத்தி அழுதார். அழுதுட்டு சொன்னார், ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. எவ்வளவோ குறைபட்டு கொண்டேன், எவ்வளவோ புலம்பிக் கொண்டேன், எவ்வளவோ கசப்புணர்வோடு இருந்தேன். எனக்கு ஏன் இப்படி என்று உம்மிடத்தில் நான் எவ்வளவு குறைபட்டு கொண்டேன். எனக்கு புரிந்து விட்டது. நான் உம்மை அன்பு செய்ய வேண்டியது நீர் விரும்புகிற விதத்தில் தான் என்று எனக்கு புரிந்தது. அப்படி என்றால் இப்படி படுத்து கிடந்துதான் நான் உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நீர் விரும்பினால் காலம் முழுக்க இந்த கட்டிலே படுத்து கிடந்து உம்மை அன்பு செய்ய நான் தயார். ஒரே ஒரு நிபந்தனை, நான் இறந்து கண் விழிக்கும் போது உம்முடைய மடியிலே இருக்க வேண்டும். அதிலிருந்து அவர் சிரிக்க ஆரம்பிக்கின்ற அவருடைய வார்த்தை மாறுகிறது, அவருடைய பார்வை மாறுகிறது, அவருடைய வாழ்க்கையே மாறி போனது. எனவே அந்தோனியார் நமக்கு தருகின்ற பாடமும் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அப்படி என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கென தந்த நம்முடைய அன்பிற்குரியவர்களை நிறைய மன்னியுங்கள். பொறுமையினுடைய இன்னொரு சாராம்சம் என்னது? மன்னிப்பு தான். நம்மால் நிறைய பேருக்கு மன்னிக்கவே முடியல. மன்னிக்க தான் நம்மால் மற்றவரோடு நெருங்க முடியும். அந்தோனியார் பொறுமையாக இருந்ததனோட அடையாளம் என்னது? அவர் மன்னித்தார். அவரை காயப்படுத்தியவர்களை, துன்பப்படுத்தியவர்களை, மோசமான வார்த்தைகளால் பேசியவர்கள் எல்லாரும் அவர் என்ன செய்கின்றார்? மன்னிக்கின்றார். நிறைய மன்னிக்க கூடியவர்கள் தங்களுக்கு தாங்களே மருந்து பூசிக்கொள்கின்றார்கள். புரியுதா? மன்னிப்பு என்பது மிகப்பெரிய மருந்து. வேற யாரும் அதை நமக்கு தர முடியாது, நாம பூசிக்கொள்ளணும். அதனாலதான் புனித ரீத்தாளுடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய இறந்த அந்த நாட்களிலே, திருவிழா நாட்களிலே அவருடைய உடலில் இருந்து நறுமணம் வீசும். இன்னைக்கும் உடல் அழியாமல் இருக்கக்கூடிய புனிதர்களிலே ஒரு புனிதர் புனித ரீத்தம்மாள். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்திருந்தால் மிக மிக அருமையான ஒரு வாழ்க்கை. அதாவது ஒரு அரசனுக்கு அவள் திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றார். அவர் மிக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார், தாறுமாறான வாழ்க்கை, எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இவளோ கிறிஸ்தவ பெண்மணி, கடவுளை மிகுந்த அன்பு செய்யக்கூடிய ஒரு பெண். இறுதியிலே கடவுளத்தில் அவருக்காக மன்றாடுகின்றார். ஆனால் அவருடைய மனம் மாறவே இல்லை. இன்னொருவரை கொலை செய்வதற்கு பதிலாக இவரை பலர் கொலை செய்கின்றார்கள். அப்ப அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றன. ரீத்தாவுக்கு 2 பிள்ளைகள். கணவர் இறந்து போன பின்னால் ரீத்தாள் செய்த ஒரே ஜெபம் எவ்வளவுதான். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு தங்கள் தந்தையை கொண்டவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதே அவளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அம்மாவை ஜெபிக்க முடியுமா? இப்படி எப்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய தந்தையை கொண்டவர்களை பழிவாங்க வேண்டும் என்று உணர்வு வருகிறதோ அப்பொழுதே நீர் எடுத்துக்கொள்ளணும். நம்ம என்ன சொல்றோம்? டேய், விடப்படாது, சித்தப்பன்னு சொல்லி நம்ம சொத்தையத்தை எல்லாம் உங்களை அந்த நிலைமைக்கு ஆக்கினவனே அவன் தாண்டா, நீங்க அவனை விடவே கூடாது, நாங்க செத்தாலும் சொல்லலையா? கொம்பு சீவி மக்களை வளர்க்கக்கூடிய பெற்றோர் இல்லையா? ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க கொம்பு சீவிவீங்க, அது அந்த குழந்தைகளுடைய மனங்களிலே பழி வாங்கக்கூடிய உணர்வாக வரும். நம்ம செத்தாலும் அவனுக்கு பழி வாங்கக்கூடிய உணர்வு போகவே போகாது. எனவே தயவு செய்து ஒருபோதும் நம்முடைய இல்லங்களில் இருந்து நம்முடைய அன்பிற்குரியவர்கள் நமக்கு செய்த துரோகங்களை சொல்லவே கூடாது. இந்த அம்மா அப்படி ஜெபம் செய்யறாங்க. ஜெபித்த ஒரு ஆண்டிலே 2 குழந்தைகளும் இறந்து விட்டார்கள், நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள். அதன் பின்னால் அவர் மடத்தில் சேருகின்றார், அவள் சகோதரியாக மாறுகின்றார். அங்கு அவர் செய்த ஒரே ஜெபம் இவ்வளவுதான்: மன்னிக்க இயலாமல் இருப்பவருடைய இதயங்களை உடைத்து அவர்கள் மன்னிப்பதற்கான ஆற்றலை கொடும். அன்புமிக்கவர்களே, அவர் மன்னித்தார். மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பை ஆண்டவர் வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இறுதியிலே அதற்கான பரிசு இன்றைக்கு திருவிழா கொண்டாடும் போதெல்லாம் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது, அந்த உடலில் இருந்து நறுமணம் வீசுகிறது என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். புனிதர்கள் நமக்கு தருகின்ற வாழ்க்கை பாடம் நிறைய மன்னியுங்கள். மன்னிக்க நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை காணும். புனிதத்தை நோக்கிய பயணத்தில் தூய அந்தோனியார் நமக்காக ஜெபிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து இங்கு வாசிக்கப்படுகின்ற இந்த ஜெபங்களோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இணைத்து ஒப்புக் கொடுப்போம்.
அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். திரு அவையின் வளர்ச்சிக்காக உழைத்திடவும் தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரவணைக்கும் தெய்வமே எம் இறைவா, முதியோர், ஆதரவற்றோர், நோயாளிகள் அனைவரையும் உன்பாதம் தருகிறோம். அவர்களுக்கு நீரே ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நல்லாட்சி புரிந்திடவும், இயற்கை வளம் அதிகரித்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவரை எங்கள் வாழ்வில் முன்மாதிரியாக கொண்டு வாழவும், எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாத வகையில் அமைந்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் தரும் தெய்வமே எம் இறைவா, உம்முடைய கிருபையால் நாங்கள் மேற்கொண்டிருக்கும் ஆலய கட்டுமான பணிகள் எந்த தடையுமின்றி நல்ல முறையில் நடைபெற்றிடவும் தேவையான உம் ஆசிரை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த இறைமக்கள், இன்றைய நாளில் தன்னுடைய 14வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற டி எனாக்ஷி லிண்டா ஹெலன் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் ஜெபிப்போம். அதே வேளையில் இன்றைய நாளில் திருப்பயணியராக வந்திருக்கின்ற குடும்பங்களாகிய சந்திரமிக்கேல் ரோஸ்லின், அந்தோணிராஜ் அமுதா, எஸ் செல்வராஜ் மரிய பாக்கியம், எஸ் சபரிமுத்து அனிகா, சேசுராஜ் சலோமி, எஸ் அந்தோணி சபிலா இவருடைய குடும்பத்தினருக்காகவும் நாம் சிறந்த முறையில் மன்றாடுவோம். நாம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய இளைஞர் இளம் பெண்களுக்காக ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆம் ஆண்டவரே, உமது கடைக்கண் பார்வை எங்கள் மீது படவில்லை என்றால் எங்கள் வாழ்க்கை எப்போதோ முடிந்து போயிருக்கும். இன்றும் திருமுன்னால் எங்கள் நல்வாழ்விற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்றால் உம்முடைய கருணையும் இரக்கமுமே எங்களை வாழ வைக்கிறது என்கின்ற நன்றி உணர்வோடு திருமுன்னால் நாங்கள் எழுப்புகின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவிசாய்க்கு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவர், எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்ப தலைவரை ஆசீர்வதித்தருளும். உடைய உழைப்பை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். உழைப்பிற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். ஒவ்வொரு குடும்பங்களுடைய வரவு செலவுகளை நீர் கவனிப்பீராக. எங்கள் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து உம்மை போல கடவுளுக்கு மனிதருக்கு முகந்த மக்களாக வாழச் செய்தருளும். எங்கள் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கனிவோடு கண்ணோக்கியருளும். ஆண்டவரே, அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்து அவர்கள் மனம் விரும்புவதை நீர் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய திருவிழத்தின்படி அவளை வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். வேலை தேடுகின்ற பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்கியருளும். பல்வேறு தேர்வுகளுக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அரசு தேர்வுகள், பொது தேர்வுகள், இன்னும் போட்டித் தேர்வுகள் என்று பல்வேறு தேர்வுகளுக்காக எப்படியாவது ஒரு வேலை பெற்றுவிட வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கனிவோடு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, உழைக்கின்ற மக்களுடைய உழைப்பை கனிவோடு கண்ணோக்கியருளும். உள்ளூரிலும் வெளியூரிலும் கடலிலும் கரையிலும் கப்பலிலும் இன்னும் பல நாடுகளிலும் பணி செய்கின்ற எல்லா மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சிறப்பாக நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவர், எங்களுடைய மக்கள் உம்முடைய அன்பிலே என்றும் நிலைத்து நிற்க செய்தருளும்.
அதற்கு அடையாளமாக அவர்கள் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலய கட்டுமான பணிகளை நல்ல முறையிலே கட்டி எழுப்பி உம்மை மகிழ்வோடு இந்த இல்லத்திலே ஆராதிப்பதற்குரிய அருளை நீர் வழங்குவீராக. உமது பெயர் விளங்கும்படி இந்த ஆலயம் அவர்களுக்கு சான்றாக இருக்க செய்தருளும். முதியவர்கள் மனப்பக்குவத்தோடு வாழ செய்தருளும். பெரியவர்களை நீர் கனிவோடு கண்ணோக்கியருளும். முன்மாதிரியான வாழ்க்கையிலே பொறுமையையும் கனிவையும் கடைபிடிப்பவர்களாக, மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக ஒவ்வொருவரும் வாழச் செய்தருளும். வேதனையில் பக்க துணையாக வந்தருளும். சோதனையில் அரவணைத்து பாதுகாத்தருளும். பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்தருளும். விழுந்து போகும்போது எழும்ப செய்தருளும். தடுமாற்றங்கள் ஊன்றுகோலாக வந்தருளும். கவலைகள், கலக்கங்கள், நெருக்கடிகள், இன்னல்கள், இடையூறுகள், நோய்கள், கடன் சுமை இவை அனைத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது, அஞ்சாதே, நான் என்று முன்னோடு, நீ எனக்கே உரியவன், என் பார்வையிலே மதிப்பு மிக்கவன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவோ உண்மை என்பதை எங்கள் வாழ்வில் நாங்கள் கண்டு மகிழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தேன். வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தேன். வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தேன். வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. இதயத்தில் உந்தன் ஈரம், விழியினில் உந்தன் பாசம் உவனியில் காட்டிட வந்தேன். காற்றினில் உந்தன் வேதம் ஆனந்த கானமாகி மாந்தருக்கு இசைத்திட வந்தேன். நான் இன்று வாழத்தானே தன்னை தந்த தேவா. நான் இன்று வாழத்தானே தன்னை தந்த தேவா. உன்னையே வாழ வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தேன். வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தேன். வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தே ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களுடைய பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது அவர்களின் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியே அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற குழந்தை மற்றும் குடும்பத்தார் மற்றும் இன்றைய நாளில் திருப்பயணிகளாக வந்திருக்கிற அனைத்து குடும்பங்கள் மற்றும் எம் இறை மக்கள் ஆகிய அனைவரையும் திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தவர்களும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்க துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுள் ஆட்சிமிக்க மரியாதை யோசிப் ராயபுரம் சின்னப்ப எங்கள் விசுவாசிங்கானத்தகம் சவேரியா ஜான் மரிய வியானி புனித குலதரசம்பாள் எங்களுடைய பாதுகாவலர் பதுவை பதிதர் புனித அந்தோணியார் புனித அன்னம்பாள் புனித கித்தேரியம்மாள் புனித கத்ரீன் சிங்கண்ணா புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு கொந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கெடுத்த தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற பரம்பொருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பெருங்கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். அவரது பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக நம்மை வைத்திருக்கும் நம் கடவுள். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும்.
போல தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவிக்க தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா உயிரானவா, ஒளியானவா உயிரானவா, அன்பு நிலையாகும் வரம் வேண்டுமே. உன் அன்பு நிலையாகும் வர வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் நீரூட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தாரும். அதனால் புனித அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈஸ்வரன் பார்ந்த சகோதர சகோதரிகளை, பதுவை பதினெட்டு அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளை, இன்றைய நவநாளை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக நாளில் நமக்காக நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக வந்து ஒரு அருமையான திருப்பலியை ஜெப உணர்வோடு நமக்காக நிறைவேற்றி அந்தோணியாரை பற்றி அருமையான மறைவுரையையும் அதனுடைய வாழ்க்கையில் நிறையிலிருந்து நமக்கு ஒரு வாழ்வியல் எடுத்துக்காட்டாக நமக்கு கூறியிருக்கிறார். அருமையான மறைவுரையை சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாங்க? பொறுமையோடு, எப்படி அந்தோணியார் பொறுமையோடு இருந்தாரோ அதுபோல ஆண்டவர் எனக்குள்ளதை எனக்கு தருவார், ஆண்டோட கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவன் என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்ததாக என்ன சொன்னாங்க? கடவுளுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய வாழ்க்கை நடக்கிற அனைத்தும் கடவுளிடமிருந்தே வருகிறது. கடவுளுடைய திட்டத்தின்படியே நடந்து எல்லாம் அறிந்தவராக கடவுள் இருக்கிறார். ஆகவே நாம் பொறுமையோடு இருந்து பிறரை மன்னித்து வாழ வேண்டும் என்று அருமையான மறைவுரையை நமக்கு அருமையாக ஜெபித்திருக்கிறார். யாரு? அருட்தந்தை விஜின் அவர்கள். அவரும் ஒரு அகஸ்தினார் சபையை சார்ந்தவர் தான். நம்முடைய வீரபாண்டிய பட்டணத்தின் உதவி பங்கு தந்தையாக நம்முடைய யாரு? எந்த ஃபாதர்? அலாசியஸ் ஃபாதருக்கு உதவி பங்கு தந்தையாக இருந்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறாகவே நம்முடைய அழைப்பை ஏற்று தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவை தந்தைக்கு நம் நன்றிகளை பாராட்டுகளையும் கரவழி மூலம் செலுத்தி திருவாளர் வார்டன் அவர்கள் இந்த நூலாடையை அவர்கள் சாற்றுவார்கள். இந்நாளை சிறப்பித்த இளம்பெண்களுக்கு நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் இன்றைய நாளில் திருப்பணியாக வந்த குடும்பங்களாக சந்திர மிக்கேல், ரோஸ்லின்
அந்தோணிராஜ் அமுதா, எஸ் செல்வராஜ் மரிய பாக்கியம், எஸ் சபரிமுத்து, அனிகா ஸ்ரீஸ்வராஜ் சலோமி, எஸ் அந்தோணி சபிலா இவருடைய குடும்பத்தினருடைய நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த அன்பான நாளை சிறப்பிப்போர் ஏடியூசி எஸ்ஆர்எஸ் கார்டன் எல்ஆர் நகர் அன்பியங்கள் மற்றும் திருப்பயணிகளாக வருகின்ற குடும்பங்கள் செபஸ்டின் பிரின்ஸ், தொம்மை அந்தோணிமுத்து, ராஜமணி, கே ஜோசப், சாந்தி, சிலுவை அந்தோணி, ஆலிஸ் மேரி, ஏ டேவிட், மெர்லின் இவருடைய குடும்பத்தினர். அன்பான இறை மக்களை, புதுமை வாங்குகின்ற சிறுவர் சிறுமிகள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து நாளை மறுநாள் இருந்து நாளைக்கு என்ன செய்யணும், 5 மணிக்கு நீங்கள் அருட்சகோதரிடம் செல்ல வேண்டும். மடத்தில் சென்று ஒரு படிச்சிருப்பீங்க, மந்திரம் படிச்சிருப்பீங்க. ஆகவே மறுபடியும் உங்களை ஒரு 3 நாட்கள் புதுப்பிக்கின்ற வகையில் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் கொடுப்பாங்க சிஸ்டர். அவை தயவு அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அந்த வகுப்பிற்கு அனுப்ப உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த இறுதி மன்றாட்டு எழுதினர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் நிறைவிலும் சென்று வாருங்கள். நம் கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, தூய்மை துளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, விண்ணுலக மண்ணுலக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மெய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அள்ளல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி வந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திருதயத்தை உருக்காது போகுமோ?
அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, அழிவு நின்று தாரும் அபயம் நின்று தாரும், அழிவு நின்று தாரும் எமது அபயம் நின்று தாரும். அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே. கூக்குரலை கேட்டு என்றும் எழுந்தோடி வருபவரே, கூக்குரலை கேட்டு என்றும் எழுந்தோடி வருபவரே, ஆபத்து அவஸ்தை என கூப்பிடுகின்றோம். சுமையான துன்பங்களை துரத்திடுவாயே, சுமையான துன்பங்களை துரத்திடுவாயே, புதுமை செய்யும் வரத்தால் பாதுகாத்து அருள்வார், அண்டி வந்து நின்றால் அடைக்கலவை தருவார். அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, அழிவு நின்று தாரும் அபயம் நின்று தாரும், அழிவு நின்று தாரும் எமக்கு அபயம் நின்று தாரும். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.